إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஜும்மாவினுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவனால் விலக்கப்பட்ட விடயங்களிலே இருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அல் குர்ஆன் சொல்லக்கூடிய சில வரலாற்று தரவுகளை, தகவல்களை உங்களுக்கு இந்த நேரத்திலே ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். ஏன் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றால், அண்மையிலே இந்த 12ஆம் மாதம் 2024 கிறிஸ்மஸ் அந்த தினம், அதே போன்று புது வருட அந்த தினம், இந்த இரண்டும் அண்மையிலே வந்து சென்றிருப்பதனால் அதனோடு ஒட்டிய தகவல்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஈமானிய அடிப்படை அம்சங்கள் 6 இருக்குகிறது. அதிலே ஒரு அம்சம்தான் நபிமார்களை, ரசூல்மார்களை ஈமான் கொள்கிற அம்சம் என்ற அந்த வகையிலேயும் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, நாம் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களில் பிரதான அம்சமாக ரசூல்மார்களை ஈமான் கொள்கிற அந்த அம்சம் இருந்து கொண்டிருக்கிறது. ஈமானிய விடயங்களை நாம் ஒவ்வொன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் விவரமாகவும் அறிந்து கொள்ள வேண்டிய, படித்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் நபிமார்களுடைய அந்த வரலாறு என்பது மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிமார்கள் பற்றி நாம் ஈமான் கொள்கிற அதே நேரத்திலே அவர்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்வது ஈமானுடைய மிக முக்கியமான அம்சம். அல்லாஹு தாலா நபிமார்களுடைய பல வரலாறுகளை அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி இருக்கிறான். அதிலும் குறிப்பாக 5 இறை தூதர்களுடைய வரலாறு, அந்த இறை தூதர்கள் 5 பேருக்கும் உலுல் அஸ்ம் என்று சொல்வோம், உறுதிமிக்கவர்கள், உறுதியானவர்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அவர்களை சொல்லி இருக்கிறான். அதில் மிக முக்கியமானவர்கள் நபி நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்,
நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேரும் உலுல் அஸ்ம்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. உறுதியானவர்கள். உறுதியானவர்கள் என்றால் என்ன? அவர்கள் மிக கடுமையான சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டும் அவர்கள் உறுதியாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நின்ற அந்த 5 பேருடைய வரலாறுகளும் மிக முக்கியமாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. 950 ஆண்டு காலம் அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். அதன் பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், ஒரு கப்பலை கட்டும்படி. அதிலே அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை ஏறிக்கொள்ளும்படி அல்லாஹ் கட்டளையிட்டு அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கப்பலிலே ஏழுகிற போது அந்த வெள்ளம் வந்து ஏனையவர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், இவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு மூழ்கடிக்கப்படுகிறார்கள்? தன்னுடைய மகன் கடைசி நேரத்திலே தன்னுடைய தந்தை மகனோடு பேசிய வரலாறையும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? யா புனைய இர்கம் மஅனா, என் அருமை மகனே என்னோடு வந்து இந்த கப்பலில் நீ ஏறிக்கொள்ளு. வலா தகும் மினல் காஃபிலீன், இந்த வீணர்களோடு நீ ஆகிவிடாத என்று மகனோடு பேசுகிறார். மகன் என்ன சொல்கிறான்? கால சஆவி இலா ஜபலி யஅஸிமுனி மினல் மா, தண்ணீர் வருமாக இருந்தால், வெள்ளம் வருமாக இருந்தால் என்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு மலையிலே நான் ஏறிக்கொள்ளுவேன் என்று இப்படி தந்தையும் மகனும் பேசிக் கொண்டிருக்கிற வேளையில வஹால பைனஹுமல் மௌஜு ஃபகான மினல் முகரகீன், உரையாடி கொண்டிருக்கிற வேளையிலேயே பெரியொரு அலை வந்து அப்படியே மூழ்கடிக்கப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்படியான பல சோதனைகளை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் சந்திக்கிறார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஆரம்பம் தொட்டே தன்னுடைய வீட்டிலே இருந்து அவர்கள் பல சோதனைகளை தகப்பனார் மூலம் சந்திக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நெருப்பிலே போட்டு எரிப்பதற்கு கொல்லுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதிலே இருந்து அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்குகிறான். இப்படியான பல சோதனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய வரலாறும் அவர்கள் என்ன ஈமானிய சோதனைகள் அவர்களை வந்தடைந்தாலும் அத்தனையுமே அவர்கள் ஜெயிக்குகிற அளவுக்கு உறுதியான மனிதராக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இருக்குகிறது. அதே போன்றுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அதுவும் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு வரலாறாக அந்த வரலாறு இருந்து கொண்டு இருக்குகிறது. எதற்காக இந்த வரலாறை நான் சொல்கிறேன் என்றால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய அந்த தகவல்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வினுடைய குமாரன் என்று ஒரு சமுதாயம் அழைத்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வினுடைய பிள்ளை என்று ஒரு சமுதாயம் அழைத்து கொண்டு அந்த கிறிஸ்து பிறந்த தினம், கடவுளுடைய மகன் பிறந்த தினம் என்று அந்த தினத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அவர்களுடைய கொண்டாட்டத்தை கண்டு கழிக்கக்கூடியவர்களாக, அந்த கொண்டாட்டங்களை ரசிக்கக்கூடியவர்களாக எம்முடைய சமூகத்திலே இருப்பவர்களும் இருக்குகிறதை நாம் பார்க்குகிறோம். பண்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல் குர்ஆன் அழகாக சொல்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பே மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஒரு அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறை தனிய ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இறக்கி அருள் இருக்கிறான். மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரா மரியமில் அவர்கள் பிறந்த அந்த வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இம்ரான் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மகளாக இருக்குகிறாள். ஆலு இம்ரான் என்று கூட ஒரு வசனத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே இறக்கி அருள்கிறான். இம்ரானுடைய குடும்பம்,
மிக பக்குவமான பத்தினியான பண்பட்ட ஒரு வணக்கசாலியான குடும்பமாக அந்த குடும்பம் இருக்குகிறது. அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் பிறக்குகிற போது அவர்களுடைய அந்த தாய் ஒரு நேர்ச்சை வைத்து விடுகிறார். என்னுடைய பிள்ளை பிறந்தவுடன் அது ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த பைத்துல் மக்தஸிலே பணி புரிவதற்கு நான் என்னுடைய பிள்ளையை ஒப்படைத்து விடப் போகிறேன் என்ற ஒரு நேர்ச்சை வைக்குகிறார்கள். குழந்தை உருவாகிறது. ஆனால் அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருக்குகிறது. அந்த குழந்தையை அந்த அவர்கள் நேர்ச்சை வைத்த மாதிரி அந்த பைத்துல் மக்தஸிலே பணி செய்யக்கூடிய பணியாளராக அந்த பிள்ளையை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அவர்கள் அங்கே பணியாளராக அங்கே இருக்குகிறார்கள். இப்படி இருக்குகிற வேளையிலேதான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய கருவறையிலே உருவாகின்ற அந்த வரலாறு அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை விட்டு ஒதுங்கி ஒரு இடத்திலே இருக்குகிற போது மனித உருவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி அவனுடைய அந்த ரூஹை அந்த உயிரை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊதிவிட்டு வரும்படி அனுப்பி வைக்குகிறான். அவர்கள் ஊதிவிட்டு வருகிறார்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருத்தரித்து விடுகிறார்கள். இப்படி கருத்தரித்த உடனேயே அவர்களுடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவர்களை மிக கடுமையான பழி சுமத்தக்கூடிய ஒரு நிலவரம் ஏற்படுகிறது. இப்படி பழி சுமத்தக்கூடிய நிலவரம் ஏற்பட்ட உடனேயே அந்த மக்களை விட்டு அவர்கள் பிரிந்து மிக தூரமான ஒரு இடத்துக்கு சென்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்து கொண்டு வருகிறார்கள். பெற்றெடுத்து கொண்ட அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே அந்த மக்களை விட்டு ஒதுங்கி விடாமல் மிக உறுதியான பெண்மணியாக இருந்ததனால் அந்த வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். அப்படியே குழந்தையை கையிலே சுமந்து கொண்டு தன்னுடைய சமுதாயத்திடத்திலே வருகிற போது அந்த சமுதாயம் மிக கடுமையான பழியை சுமத்துகிறார்கள். உன்னுடைய குடும்பத்தார் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்கள், பக்குவமானவர்களாக இருக்கிறார்கள், இப்படியான மிக மோசமான ஒரு செயலை நீ செய்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று சொன்ன உடனேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை அப்படியே கைசாடை செய்கிறார்கள். ஃபஅஷாரத் இலை, தன்னுடைய பிள்ளையின் பக்கம் சுட்டி, இந்த பிள்ளை இடத்துல நீங்க கேளுங்க. அப்போது இருந்தவர்கள் என்ன சொல்ற, காலு கைவனு கல்லிமு மங்கான ஃபில் மஹதி சபியா, சிறுவராக இருப்பவர் இடத்துல நாங்கள் எப்படி கதைப்பது, எப்படி பேசுவது என்று அந்த மக்கள் சொன்னபோதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய மடியிலே குழந்தையாக பெற்றெடுத்து சில நாட்களின் பின்னால கதைக்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமையாக அடியானாக இருக்குகிறேன் என்று அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அவர்கள் கருவாக உருவாகியதும் ஒரு அற்புதம். அவர்கள் தன்னுடைய தாயினுடைய மடியிலே பேசியது இன்னும் ஒரு அற்புதம். அவர்கள் சொன்ன அந்த பழி சொல்லுக்கு இவர்களுடைய பேச்சுதான் பதிலாக அமைந்தது. அதனோடு அவர்கள் அந்த கதையை விட்டு விடுகிறார்கள். கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹ்வினுடைய அடிமை, ஆதானியல் கிதாப வஜஅலனி நபியா, அல்லாஹு தஆலா எனக்கு இறைவேதத்தை தந்திருக்கிறான், என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, பேசுகிறார்கள். அல்லாஹு தஆலா எனக்கு வசியத் செய்திருக்கிறான், தொழும்படியும் ஜகாத்து கொடுக்கும்படியும் அல்லாஹ் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான். வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபது ஹய்யா, நான் பிறந்த வேளையிலும் நான் வாழ்கிற போதும் நான் மரணிக்குகிற போதும் மறுமையில் நான் எழுப்பப்படுகிற போதும் அல்லாஹ் எனக்கு சாந்தியை சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறான் என்று இப்படி அந்த குழந்தை மடியிலே இருந்து பேசுகிறது. அல்லாஹு தஆலா இந்த வரலாறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஏன் இந்த வரலாறை நான் சொல்கிறேன் என்றால், இப்படியான ஒரு அற்புதமான வரலாற்றை கொண்ட
ஒருவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அவர்களுடைய அந்த வரலாறு திரிக்கப்பட்டு மாற்றப்பட்டு வேறு விதமாக இன்றைக்கு அது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான எந்த அளவுக்கு அவர்களை பற்றி மக்கள் பேசுகிறார்கள் என்றால், அவர்கள் கடவுளுடைய ஒரு குமாரர், கடவுளுடைய குமாரர் என்று சொல்லுகிற அளவுக்கு, அல்லாஹ்வினுடைய பிள்ளை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த கிறிஸ்தவர்கள் அவர்களை வணங்குகிற அளவுக்கு ஆகிவிட்டு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்கள், இப்ப இந்த வரலாறு இப்படித்தான் வருகிறது. அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்பி அவர்களுக்கு ரூஹை அந்த மரியமுடைய வயிற்றிலே ஊதி அவர்கள் கருவாக உருவாகி குழந்தையாக பிறந்து தாயினுடைய மடியிலே இருந்து பேசி நபியாக அனுப்பப்பட்டு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன பிரச்சாரம் செய்தார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுது, நிச்சயமாக என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான். ஃபஅபுதுஹு, அவனையே நீங்கள் வணங்குங்கள். ஹாதா ஸிராத்துல் முஸ்தகீம், இதுதான் நேரான பாதையாக இருந்து கொண்டு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வரலாறை சொல்லி காட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை வணங்குங்கள் என்று எங்கேயும் சொன்னது கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டியவன் யாரு, என்னையும் உங்களையும் யாரு ரப்பாக இருக்குகிறானோ, எனக்கும் உங்களுக்கும் யாரு ரப்பாக இருக்குகிறானோ அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். லகத் கபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாதான் அல்லாஹ் என்று சொல்கிறார்களே அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். வகாலல் மஸீஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், யா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலர்களுடைய மக்களே, உஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ்வாக இருக்குகிறான், அவனையே நீங்கள் வணங்குங்கள். இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்குகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். வமஅவாஹுன் நார், அவர் ஒதுங்குகிற இடம் நரகமாக இருக்குகிறது. இப்படியான அநியாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்ய மாட்டான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திலே இருந்த அந்த மக்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே இன்னும் தெளிவாக சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? மல் மஸீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதரை தவிர வேறு எவரும் கிடையாது. கத் கலத் மின் கப்லிஹி ருசுல், இவர்களுக்கு முன்னால் பல ரசூல்மார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். வ உம்முஹு சித்தீகா, இவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு உண்மையாளராக இருக்கிறார்கள். கானா யஅகுலானி தஆம், அந்த இரண்டு பேரும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அந்த இரண்டு பேரும் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா உணவு உண்பவர்கள் என்று சொல்ல வேண்டும்? அவர்கள் கடவுள்கள் கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுளாக வணங்கக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா அழகாக இந்த இடத்தில், அவர்கள் மனிதர்கள், அவர்கள் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உன்முர் கைஃப நுபய்யினு லஹுமுல் ஆயாத், நபியே இவர்களுடைய அத்தாட்சியை நீங்கள் பாருங்கள். இவர்கள் ஒரு அத்தாட்சியாளர்கள், இவர்களுடைய அத்தாட்சியை நீங்க பாருங்க. தும்மம்புர் அன்னா யூஃபகூன், எப்படி இவர்களுடைய வரலாறை மாற்றி திருத்தி அதை அப்படியே அவர்களுடைய கரத்தால் அந்த வேதங்களை எழுதி மாற்றி இருக்கிறார்கள் என்பதையும் நபியை நீங்க பாருங்க, கவனித்து பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல அதையும் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா இன்னும் தெளிவாக சொல்கிறான். இன்ன மதல ஈசா இன்தல்லாஹி கமதலி ஆதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்?
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ன மதல ஈசா இன்னல்லாஹ், அல்லாஹு தஆலாவிடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கமதலி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல, ஹலகஹு மின் துராபின், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மண்ணிலே இருந்து படைத்தான். சும்ம கால லஹு குன் ஃபயகூன், அதற்கு பிறகு ஆகுக என்றால் அது ஆகிவிடுகிறது. அல்லாஹு தஆலாவினுடைய படைப்பினுடைய முறையை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று அந்த வாதாடியவர்களுக்கு ஒரு பதிலாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுடைய அந்த படைப்பு, அவர்களுடைய அந்த பிறப்பு மக்களுக்கு மத்தியிலே ஒரு சர்ச்சையாக இருந்தது, பிரச்சனையாக இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்திலே வந்து பிரச்சாரம் செய்கிற போது 2 கூறுகளாக ஆகிவிடுகிறார்கள். ஒரு சமுதாயம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இன்னொரு சமுதாயம் அவர்களை நிராகரிக்கக்கூடியவர்களாக மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தாயையும் மிக மோசமாக, மிக கடுமையாக படுதூறு செல்லக்கூடியவர்களாக, அவதூறு செல்லக்கூடியவர்களாக, கடைசி நேரத்திலே அவர்களை கொல்லுகிற அளவுக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா அப்படியான அந்த படுதூறு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பதிலாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்குகிற போது தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, 2 பேரும் இல்லாமல் அல்லாஹு தஆலா களிமண்ணிலே இருந்து படைக்குகிறான். அல்லாஹ் அவனுடைய ரூஹை அவர்களுக்கு ஊதுகிறான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பின் முறை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி படைக்குகிறான்? ஒரு தாயை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து தன்னுடைய ரூஹை ஊதி அல்லாஹு தஆலா அவர்களை உருவாக்குகிறான். எனவே எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அதே போன்றுதான் இவர்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர இவர்கள் கடவுள் கிடையாது என்ற அந்த விடயத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு மோசமான ஒரு சமூகம், சமுதாயம் அவர்களை கடவுள் என்று சித்தரித்துக் கொண்டிருந்தது. அதனால தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் இப்படி நீங்க சொல்லாதீங்க, இப்படி நீங்க பேசாதீங்க, இவரை கடவுள் என்று நீங்க கூறாதீங்க. அல்லாஹு தஆலா சொல்றார், யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் எல்லை மீறி கதைக்காதீங்க, எல்லை மீறாதீர்கள். வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக்க, அல்லாஹ்வினுடைய விடயத்தில் நீங்கள் உண்மையே பேசுங்கள், உண்மையை தவிர நீங்க பேசாதீங்க. இன்னமல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஒரு இறை தூதராக இருந்து கொண்டிருக்கிறார். வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம வ ரூஹும் மின், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா குன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையால் அவர்களை உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹு தஆலா படைத்த ரூஹல்ல ஒரு ரூஹை கொண்டு அவர்களை உருவாக்கி இருக்கிறான். இதுதான் உண்மை. இதை தவிர நீங்க அல்லாஹ்வினுடைய விடயத்தில் அளவுக்கு முன் நீங்க கதைக்காதீங்க, எல்லை மீறாதீர்கள். ஃபஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அவரை நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வையும் ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வினுடைய இறை தூதர்களையும் நீங்க ஈமான் கொள்ளுங்க. வலா தகூலு ஸலாஸா, நீங்க முக்கடவுள் கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை அவர்களிடத்தில் இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என்று இந்த 3 பேரையும் கடவுள், முட்கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை அவர்களிடத்தில் இருந்தது. அப்படியான அந்த முட்கடவுள் கொள்கையை நீங்க சொல்லாதீங்க. இந்தஹு கைருல் லக்கும், நீங்க அப்படி சொல்கிறதிலிருந்து விலகிக் கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு நலவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித், உங்களுடைய கடவுள் ஒரே ஒருவன் தான். சுப்ஹானஹு ஐயகூன லஹு வலத், அவன் தூய்மையானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு பிள்ளையை, குழந்தையை, ஒரு குமாரனை அவனுக்கு ஆக்கிக் கொள்வதற்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் தூய்மையானவனாக இருந்து கொண்டு இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா வேதம் கொடுக்கப்பட்ட அந்த வேதக்காரர்களை விழித்து இந்த மாதிரி சொல்கிறான். அப்ப அவர்களிடத்தில் இப்படியான ஒரு பிழையான கொள்கை, முட்கடவுள் கொள்கை, லக்கத் கஃபரல் லதீன காலு
இன்னல்லாஹ சாலிது ஸலாஸா. அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், அல்லாஹ்வே அவர்கள் மூவரில் மூன்றாவது கடவுள் என்று அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் இப்படியான பிழையான கொள்கை கொண்ட அந்த கூட்டமாக அந்த நசாராக்கள், அந்த யூத கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற அந்த வரலாறை அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். எனவேதான் இந்த வரலாற்றை ஒட்டியதான ஒரு கொண்டாட்டம் தான் இந்த மாதிரியான கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், அதே போன்று அந்த புது வருட கொண்டாட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த மோசமான கொள்கை உடையவர்கள் தான் இந்த கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்கிறார்கள். அதிகமாக நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் அந்த கொண்டாட்டங்கள், இந்த மாதிரி கொள்கை கோட்பாட்டை கொண்டவர்கள் அந்த கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்கிற போது அந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று இன்னும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் மட்டும் நீங்க வணங்குங்க, அல்லாஹ் அல்லாத எதையும் நீங்க வணங்காதீங்க என்ற இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிற போதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுவதற்காக வேண்டி அந்த சமுதாயத்தினர் துணிந்து விடுகிறார்கள். இப்படி துணிந்து விடுகிற போதுதான் அல்லாஹு தஆலா அவர்களை வானலோகத்துக்கு உயர்த்தி கொள்கிறார். வானலோகத்துக்கு அல்லாஹு தஆலா உயர்த்தி கொள்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆன்ல அதை அழகாக சொல்லி காட்டுகிறான். வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். அவர்கள் கொல்லவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறைந்ததாக அவர்களுடைய கொள்கை இருந்து கொண்டிருக்கு. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்ன, அவர்களை கொல்லவும் இல்லை, அவர்களை சிலுவையில் அறையவும் இல்லை. பல் ரஃபஅஹுல்லாஹு இலை. அல்லாஹு தஆலா அவர்களை அவனின் பக்கம் உயர்த்தி கொண்டான். மர்மையினாலுடைய பெரிய அடையாளங்கள்ல ஒன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. அவர்கள் வானலோகத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் சென்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து உரையாடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வரலாறை சொல்லி காட்டுகிறார்கள். அவர்களை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. மறுமை நாளுடைய அடையாளங்கள்ல மிக முக்கியமான அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகுக்கு இறங்க இருக்கிறார்கள். புகாரியில வரக்கூடிய செய்தி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி காலகட்டத்தில், இறுதி பகுதியில் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வருவார்கள். அவர்கள் செய்யக்கூடிய பணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் நீதமான ஆட்சியை நிலைநாட்டுவார்கள், சிலுவைகளை உடைத்தெறிவார்கள், அதே போன்று பன்றிகளை கொல்வார்கள், அதே போன்று ஜிஸியா என்று சொல்லக்கூடிய அந்த வரியை, அந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அவர்கள் விதிப்பார்கள். அவர்களுடைய காலத்திலே சொத்து செல்வங்கள் எல்லாம் அப்படியே நிரம்பி வழியும். ஜக்காத்தை, சதக்காவை எடுத்துக்கொள்வதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள் என்ற அந்த செய்தியை புகாரியில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறார்கள். ஷாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மலக்குமார்கள் அவர்களை அப்படியே கொண்டு இறக்கி விட்டு செல்வார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய தோற்றம் இருக்கும் என்றால், அவர்கள் குளித்து தலையை உணர்த்தாமல் தண்ணீர் அப்படியே தலையிலே இருந்து வழிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களை அந்த மலக்குமார்கள் கொண்டு விட்டு செல்வார்கள். அவர்கள் வந்துதான் தஜ்ஜாலினுடைய அந்த குழப்பத்துக்கு முடிவு கொண்டு அவர்கள்தான் அவர்களை கொல்லுவார்கள் என்ற அந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. எனவேதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய அந்த வரலாறு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அவர்களுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இப்போது இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வினுடைய கடவுளாக, குமாரராக,
வணங்கி கொண்டிருக்கிற அந்த செய்தியை நாம் பார்க்குகிறோம். அவர்களுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்குகிறோம். கடவுள் என்று வாதாடக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்குகிறோம். எனவே இது இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு முற்றும் முழுதாக முரணான ஒரு விடயமாக கொள்கையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் இப்படியான இந்த விழாக்களில் கலந்து கொள்வது என்பது மிக மோசமான ஒரு செயற்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு, யார் ஒருவர் பிற சமுதாயத்தினுடைய அந்த கலாச்சாரங்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று மிக கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்க என்று பல இடங்களில் அவர்களுக்கு மாற்றமாக நடந்து காட்டியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு எச்சரிக்கையை மிக கடுமையாக சொல்கிறார்கள். லதத்தபிஅன்ன சுனன மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னால் இருந்த அந்த சமூகத்தினுடைய கலாச்சாரங்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எப்படி பின்பற்றுவீர்கள்? சாணுக்கு சான் முழத்துக்கு முழம் பின்பற்றுவீர்கள். அவர்கள் ஒரு உடும்பினுடைய பொந்திலே தலையை நுழைத்தாலும் அதிலேயும் நீங்கள் என்ன செய்வீங்க? தலையை நுழைப்பீங்க என்று அந்த அளவுக்கு நீங்கள் முன்னர் வாழ்ந்த அந்த யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்களை பண்பாடுகளை நீங்கள் பின்பற்றி நடப்பீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். எனவே இப்படியான எச்சரிக்கப்பட்ட இந்த மாதிரியான விடயங்கள், அவர்களுடைய என்ன கலாச்சார விடயங்கள், அவர்களுடைய என்ன உடை நடை பாவனை விழாக்கள் கொண்டாட்டங்கள், அவர்களுடைய என்ன பாரம்பரிய எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் அத்தனையுமே முஸ்லிம்களாகிய நாம் புறக்கணித்து வாழ வேண்டும். அத்தனையும் நாம் புறக்கணிக்க வேண்டும். நம்முடைய மார்க்கம் நமக்கு முன்னிலையாக இருக்க வேண்டுமே தவிர பிற மதத்தை மத நல்லிணக்கம் என்ற பேரில் அவர்களுடைய அந்த மத அனுஷ்டானங்களில் கலந்து கொள்வது என்பது நம்முடைய மார்க்கம் மிக கடுமையாக எச்சரித்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உண்மையான ஒரு இறை விசுவாசி, உண்மையாக அல்லாஹ்வை பயந்த ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் விடயங்களில் ஒருபோதுமே கலந்து கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுக்கு முழுக்க கட்டுப்பட்டவனாக அவன் ஆகிவிடுவான். அல்லாஹ்வுக்கு நீங்கள் முழுமையாக அடிபணியக்கூடியவர்களாக ஆயிடுங்க என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல நம்மை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறான். எனவே தான் இந்த விடயங்களில் கவனமாக இருந்து இந்த மாதிரியான மாற்று மதத்தவர்களுடைய இந்த கலாச்சார கொள்கை விடயங்கள், அவர்களுடைய கொண்டாட்டங்களில் நம்ம கலந்து கொள்ளாமல் தவிர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் புரிவானாக. மார்க்கத்தை உண்மையான முறையிலே விளங்கி, குறிப்பாக ஈமானுடைய அம்சங்களை உண்மையான முறையிலே அவைகளை படித்து விளங்கி தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அல் குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறை சுருக்கமாக நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி விசாரணை நடாத்துகிற ஒரு வசனத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எழுப்பி அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது, வயிது கால அல்லாஹு யா ஈஸா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அன்த குல்த லின்னாசி, நீங்க மனிதர்களுக்கு சொன்னீங்களா, இத்தஹிதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், என்னையும் என்னுடைய தாயாரையும் அல்லாஹ்வை விட்டு கடவுளாக வணக்கம் செலுத்துகிற கடவுளாக நீங்க ஆக்கி கொள்ளுங்க என்று நீங்க உங்களுடைய மக்களுக்கு நீங்க சொன்னீங்களா என்று அல்லாஹு தஆலா நாளை மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் விசாரிப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த வசனம்
மிகப்பெரிய ஒரு பாடத்தை யாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேரி என்று சொல்வார்கள் அவர்களையும் யாரு கடவுளாக எடுத்து வணங்கினார்களோ அவர்களை அல்லாஹ் விசாரிப்பதற்கு பதிலாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மறுமையில் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்பான். அன்பார்ந்த சகோதரர்கள், இது உளவியல் ரீதியான ஒரு பயத்தை கொடுக்குகிற ஒரு விசாரணை. நீங்க பார்க்கலாம், உலகத்தில் இப்படியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வோம். வீட்டில் பிள்ளை ஒரு குற்றம் செய்கிற போது பிள்ளைக்கு நேரடியாக அடிக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளில் நம்ம ஓங்கி அடிப்போம். மனைவி குற்றம் செய்கிற போது, தவறழைக்குகிற போது மனைவி அடிக்காம பக்கத்தில் இருக்கிற அலுமாரியில் அடிப்போம் ஓங்கி. எதற்காக? ஒரு பயத்தை கொடுப்பதற்காக. இதே மாதிரி தான் யார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தாயாரையும் யார் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுக்குகிற மாதிரி அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த மாதிரி கேட்பான். நீங்களா சொன்னீங்க இந்த மாதிரி அல்லாஹ்வை விட்டு விட்டு வணங்கி விட்டு வாங்க என்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்வார்களாம், கால சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். மா யகூனு லீ அன் அகூல மா லைஸ லீ பிஹக், நான் உண்மையை தவிர சத்தியத்தை தவிர நான் எதையும் பேசல. இங்குந்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, அப்படி நான் பேசியிருந்தால் அது உனக்கு தெரியும் தானே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்களாம், இங்குந்து குல்துஹு, அப்படி நான் சொல்லி இருந்தால் ஃபகத் அலிம்தா, அது உனக்கு தெரியும். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்திலே எது இருக்குகிறது என்று நீ அறிவாய், உன்னுடைய உள்ளத்திலே இருக்குகிறத நான் அறிய மாட்டேன். இன்னக அந்த அல்லாமுல் குயூப், நீ மறைவானவற்றை எல்லாம் அறிந்த மிகப்பெரிய அறிவாளியாக இருக்குகிறாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் பதில் சொல்வார்களாம். மா குல்து லஹும், நான் இந்த மக்களுக்கு சொன்னதெல்லாம் இல்லா மா அமர்தனி பிஹி, நீ எதை எனக்கு சொல்லும்படி ஏவினாயோ அதைத்தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அனி அபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ்வாக இருக்கிறான், அவனையே நீங்க வணங்குங்க என்றுதான் நான் சொன்னேன். வகுந்து அலைஹிம் ஷஹீதன் மாதும்து ஃபீஹிம், நான் அவர்களுக்கு மத்தியிலே இருக்குகிற போது அதை நான் பார்த்து கொண்டேன், நான் அதற்கு சாட்சியாளனாக இருக்குகிறேன். ஃபலம்மா தவஃபைதனி குந்த அந்தர் ரகீப அலைஹிம், நான் மரணித்ததற்கு பிறகு நீ அவர்களை பார்த்து கொண்டிருந்தாய். வ அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நீ அதற்கு நீயே சாட்சியாளனாக இருக்குகிறாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையில சொல்வார்களாம். சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்வார்களாம், இன்து அஸ்ஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் நீ இவர்களை தண்டித்தியானால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். பாப்பா கிட்ட உம்மா சொல்ற மாதிரி பிள்ளைக்கு அடிக்கிறீங்க, உங்களோட பிள்ளை தான் என்று சொல்லுவா. என்னத்தை அடியை குறைக்கிறதுக்காக வேண்டி சொல்ற மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் கடைசியாக இதை சொல்லுவார், இன்து அஸ்ஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இப்படியான இந்த இணை வைப்பான வேலையை செய்துவிட்டு வந்திருக்கிற இந்த அடியார்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள். வஇன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அந்தல் அஸீஸுல் ஹகீம், அவர்களை நீ மன்னித்தாலும் மிகப்பெரிய ஒரு கிருபையாளன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய கடைசியில சொல்கிறார். அல்லாஹு தஆலா இணை வைத்தவர்களை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான், அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது, அவர்களுக்கு சுவர்க்கம் என்பதே கிடையாது, அவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே ஒரு கோரிக்கையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட அப்படி சொல்லுவாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன் கான லிர்ரஹ்மானி வலதன், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கும் என்றிருந்தால் ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன், அந்த பிள்ளையை வணங்குகிற ஆள்ல முதலாவதால நான் இருப்பேன் என்று நபியை நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுக்கு பிள்ளை கிடையாது, அல்லாஹ்வுக்கு குழந்தை கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அந்த வார்த்தை, அந்த வசனம் அப்படியே அல்லாஹ் என்றா யாரு, லம் யலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. கடவுள் என்பவன் அப்படித்தான்.
என்று அல்லாஹு தாலா இப்படி அல் குர்ஆன்ல இவர்கள் கதைத்த அந்த கதைகள் பேச்சுகள் அத்தனைக்கும் அல்லாஹு தாலா பதில் சொல்லி இருக்கிறான். எனவேதான் இந்த மாதிரியான கதைத்தவர்கள் அல்லாஹ்வினுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவுல வரக்கூடிய கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், கோபத்துக்குள்ளானவர்கள், வழி தவறியவர்களுடைய பாதையை விட்டு எங்களை காப்பாற்றி எங்களுக்கு நேரான பாதையை காட்டுன்னு நம்ம கேட்கிறோம். இப்போ கோபத்துக்குள்ளான அல்லாஹ்வினுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் என்றால் யாரு? இப்படியான வார்த்தைகளை பேசிய இந்த சமூகத்தார். இவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கு, அல்லாஹ்வினுடைய அந்த வழிகேட்டுக்கு அல்லாஹ் வழிகெடுத்த இந்த சமுதாயமாக இவர்கள் இருந்தார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இவர்கள் கூறிய அந்த வார்த்தை, அல்லாஹ்வினுடைய பிள்ளை என்று சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்கிறான். ஒரு இடத்துல எப்படி சொல்கிறான் என்றால், வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா, ரஹ்மான் குழந்தையை எடுத்துக்கொண்டான், ரஹ்மானுக்கு குழந்தை இருக்குகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். லகத் ஜிஅ்தும் ஷைஅன் இத்தா, அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இவர்கள் கூறக்கூடியது மிகப்பெரிய ஒரு அபாண்டம். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து வதஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா. இவர்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கி, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கி, ரஹ்மான் குழந்தை ஒன்றை எடுத்துக்கொண்டான், ரஹ்மானுடைய குழந்தை என்று சொல்லுகிற இந்த வார்த்தை இருக்குகிறதே, இந்த வார்த்தை வானம் அப்படியே வெடித்து விடுகிற அளவுக்கு, தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன, அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் கூறுகிற இந்த வார்த்தை வானம் வெடித்து சிதறுகிற அளவுக்கு, வதன்ஷக்குல் அர்து, பூமி பொளந்து விடுகிற அளவுக்கு, வதஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா, மலைகள் எல்லாம் அப்படியே வெடித்து சிதறுண்டு போகிற அளவுக்குள்ள வார்த்தை தான் இவர்கள் கூறக்கூடிய இந்த வார்த்தை. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குகிறது என்று கூறக்கூடிய இந்த வார்த்தை இருக்குகிறது, இது இவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இப்படியான வார்த்தைகளை இன்னும் ஒரு சாரார் மலாயிக்காமார்களை பனாத்துல்லா, அல்லாஹ்வினுடைய பொம்புள பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று கூட அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படி அல்லாஹ்வின் மீது அபாண்டமாக, அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டாக, அவதூறாக இப்படியான வார்த்தைகளை எல்லாம் கூறிய சமுதாயமாக இந்த சமுதாயங்கள் இருந்து கொண்டு இருக்குகிறது. இந்த மாதிரி வரலாறை அல் குர்ஆனை நீங்கள் புரட்டி படிக்குகிற போது இந்த வரலாறை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி அல்லாஹ்வின் மீது அபாண்டமாக கதைத்து கொண்டனர், இப்படி இவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டினார்கள், வரம்பு மீறினார்கள், எல்லை மீறினார்கள். அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல சொல்றான், நீங்க எல்லை மீறாதீங்க, இப்படி அல்லாஹ்வின் மீது அபாண்டம் கதைக்காதீங்க என்று சொல்லியும் கூட அபாண்டம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தான் இந்த சமுதாயம், இந்த கிறிஸ்தவ இந்த சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த சமுதாயம் சம்பந்தமான எச்சரிக்கைகள் பல இடங்கள்ல குர்ஆன்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீதிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எச்சரிக்கப்பட்ட, சபிக்கப்பட்ட, முனியப்பட்ட, வழிகெடுக்கப்பட்ட சமுதாயங்களாக இந்த சமுதாயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த சமுதாயத்தினுடைய அந்த கூட்டங்களில், விழாக்களில், அவர்களுடைய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வது என்பது ஒரு மார்க்க அந்த பார்வையில் ஒரு பாவமான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நம்ம இந்த விடயங்களை நான் மீண்டும் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன். நம்முடைய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அறியாமல் ஒருவேளை செஞ்சிருக்கலாம். எனவே நம்ம இது சம்பந்தமான தெளிவு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் இதன் பிறகு இந்த மாதிரியான கூட்டங்களில், இந்த மாதிரியான விழாக்களில், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அல்லது நியூ இயர் கொண்டாட்டம் என்பது எல்லாம் நமக்குரிய கொண்டாட்டமும் கிடையாது. நமக்கு நம்முடைய மார்க்கம் தந்திருக்கிறது இரு பெருநாட்கள் தான், ஒன்று நோவு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள். இந்த ரெண்டும் தான் நாம் கொண்டாடி மகிழுவதற்கு நம்முடைய மார்க்கம் அனுமதித்த கொண்டாட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இது தவிர இந்த மாதிரியான அவர்களால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய கொண்டாட்டங்களை நாம் ஒருபோதும் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி கலந்து கொள்வது பாவமான காரியங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே அல்லாஹ்வினுடைய சாபத்துக்கு உள்ளானவர்கள், அல்லாஹ் வழிகெடுத்த அந்த சமுதாயத்துக்கு நாம் ஒப்பாக ஒருபோதுமே நடந்து விடக்கூடாது. அதில் இருந்து நம்ம பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்ற அந்த விடயத்தை இந்த ஜும்மாவிலே வலியுறுத்தியவனாக எந்த விடயங்களை எல்லாம் கேட்டோம் அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.